ஹாய், வெல்கம் டு Samaithu. கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காரத்துக்கேற்ப வரமிளகாய் எடுத்துக்கங்க. நான் 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் காரமே குழம்புக்கு, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போட மாட்டோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 சிறிதளவு பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், துருவிய தேங்காய் சிறிதளவு, 10 பல் பூண்டு, அதை அரை ஈக்குவல் அளவுக்கு இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 100 கிராம் வர கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், 3/4 கிலோ சுத்தம் பண்ண நாட்டுக்கோழி. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சு இன்னும் நல்ல மணமா இருக்கும். சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா செவந்து வந்துருச்சு. வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்போ சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்திக்கலாம். நாட்டுக்கோழியை சேர்த்திக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க. நல்லா பரட்டி விட்டுக்குங்க. இது மூடி வச்சு மீடியம் ஸ்பீடில் வச்சுருங்க. இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். வேற ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வரமிளகாய் போட்டுக்குங்க. நான் 10 to 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இது நார்மல் காரம் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா செவந்து வந்துருச்சு வரமிளகாய். நல்லா கிறிஸ்பியா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம போட்டதுக்கும் இப்போ எடுக்கிறதுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே அந்த கடாயில் போட்டுக்குங்க. இதோட துருவிய தேங்காய் போட்டுக்குங்க. இது நல்லா செவந்துருச்சு. இது எல்லாமே இது எடுத்துடலாம். நம்ம இதோட வர கொத்தமல்லி போட்டுக்குங்க. இது முழு கொத்தமல்லியே வறுத்து போடும்போது நல்ல மனம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி போடுறது. இது நல்லா செவந்து வருது. இது செவந்து வச்சு எடுத்துடலாம். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு 2-3 ஸ்பூன், நல்லா 3 ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இது நம்ம எடுத்துடலாம்.
இப்போ சிக்கன் பாருங்கள், நம்ம மீடியம் ஸ்பீடில் வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா தண்ணி விட்டுருக்கு, நல்லா வணங்கிட்டுருக்கு. நம்ம இதிலே உப்பு, மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா போட்டிருக்கங்காட்டி அந்த பீஸில் உப்பு காரெல்லாம் லைட்டாக ஏறிட்டுருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஆட்டி ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம், ஏன்னா வந்து கொத்தமல்லி வந்து நல்லா அரைபடாது. அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் இதெல்லாம் மட்டும் தனியாக அரைச்சி ஊற்றிக்கலாம். இது தண்ணி சேர்த்திக்கலாம். இது வந்து காரம் நல்லா பீஸில் ஏறட்டும். அதுக்குள்ளார வந்து வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம அரைச்சாச்சு, வெங்காயத்தையும் இதோடு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பீஸ் வேகணும் இல்லையா, அதுக்காக வந்து நல்லா நீங்கள் தாராளமாக தண்ணி விட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் சுண்டி வரும்போது குழம்பு கிரேவி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நல்லா தாராளமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஆல்ரெடி வணங்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா மணக்குது. பீஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பீஸ் வந்துருச்சு. டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா லைட்டாக சால்ட்டு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் இதுவே போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.